இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மாக்கு மட்டும் தான் கீதையை பத்தி தெரியும்னு நினைச்சேன். உங்களுக்கும் தெரியுமா? இதுல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. கடவுள் கிருஷ்ணரே நம்ம கைய பிடிச்சு நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுற மாதிரி இருக்கும். இத நீங்க முழு நம்பிக்கையோட படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுமோ கடவுள் கிருஷ்ணர் அது எல்லாத்தையும் கொடுப்பாரு. நான் தானே அவருக்கு கத்து கொடுத்தேன். நான் தான் அவருக்கு கத்து கொடுத்தேன்னா மிஸ்டர் யுவன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க எனக்கு பகவத்கீதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நானும் யோசிச்சேன், மானஸோட பர்த்டேக்கு இதை விட வேற பெஸ்ட் கிஃப்ட் என்ன இருக்க முடியும்? ஆறு வயசுல இருந்து இதை அவங்களே படிச்சுட்டு இருக்காங்க. நான் போய் இதை பத்தி என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? தெரியும் தெரியும், எல்லாம் நல்லா எல்லாம் தெரியும் எனக்கு. ஐநோ எனிவேஸ், இந்தா இது உன்னோட பர்த்டே கிஃப்ட். எப்பவும் இதை உன்கிட்டே வச்சுக்கோ. ஓகே, ஹாப்பி பர்த்டே. ஓய், ஹாப்பி பர்த்டே. போலாமா? ஓகே, தேங்க்யூ. பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே பாரி, பாய் பாய் பாய். 3, 2, 1 பாய். ஏய் பாத்து ஷாலினி, பாத்து. கன்ஃபார்ம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் ரெண்டு பேரும் என்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு பழைய கதை ஓடுது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டல? நான் ஏன் தப்பா நினைக்க போறேன், கேளுங்க. ப்ளீஸ் தப்பா நினைக்காத. அது ஆரம்பத்துல நீ நேத்து மோகனை வர வேண்டாம்னு சொன்ன, வீட்டுக்கே வர வேணாம்னு சொல்லிட்டு கடைசியில நீயே உள்ள வாங்கன்னு கூப்பிட்ட. அவங்களும் நல்லா அழகா யோசிச்சு மானஸுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் பகவத்கீதை. எப்பவும் நீதான் அதை பத்தி பேசுவ. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அது அது இந்த மாதிரி மிஸ்ஸிங் பசில் ஃபிட் ஆகிற மாதிரி. அது உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? யுவன், ராதிகா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. கேளு. நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேச்சிலேயே தெள்ள தெளிவா தெரியுது உங்களுக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலன்னு. அப்புறம் இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் அவங்க மேல இவ்ளோ அப்சஸ்டா இருக்கீங்க? இங்க பாருங்க யுவன், நான் எதுவும் சொல்லலன்றதுக்காக என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. என் கண்ணுக்கு நடக்கிறது எல்லாமே தெரியுது. எல்லா இடத்துலயும், ஹாஸ்பிட்டல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல
என்ன விட்டுட்டு ஏன் நம்ம மானச விட்டுட்டு நீங்க வெறும் அவங்கள மட்டும்தான் கவனிச்சிட்டு இருக்கீங்க? இன்ஃபேக்ட் நீங்க அவங்க கூட சண்டைக்கு கூட போயிட்டீங்க. மானஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போறதா இல்ல. ரிலாக்ஸ் யுவன். ஆக்சுவலி நான் எதுவும் சொல்றது இல்லைன்றதுக்காக எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்மளோட வாழ்க்கையில அந்த குடும்பம் எப்போ இவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஆனாங்க? எதுக்கு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவங்க என் லைஃப்ல இருக்காங்களா இல்லையான்றத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. அண்ட் மானஸ பொறுத்த வரைக்கும் நான் அவனுக்கு புத்தி சொல்றேன், புரிய வைக்கிறேன், அவங்கள விட்டு தூரமா வைக்கிறேன். ஆனா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் எப்பவுமே உங்களை மத்தவங்கள பார்த்து இந்த அளவுக்கு இன்செக்யூர் ஆகி பார்த்ததே இல்லை. இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நாம இனிமே அவங்கள பத்தி எந்த விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ப்ளீஸ் யுவன். ஏன்னா என்னால உங்களை அப்செட்டா பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம உறவுக்குள்ள மிஸ்டர் மோகனோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பச்சைக்கிளி மாதிரி வந்திருக்க. வெரி நைஸ். கொத்த போறியா? நான் என்னோட டிஃபனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். வந்து கொத்தி கொத்தி சாப்பிடலாம். உன்னோட செகண்ட் ஃபேவரட் டிஃபனை தான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? சப்பாத்தி உருளைக்கிழங்கு. வா. இன்னொருத்தரும் வந்திருக்காரு. யார் அது? உள்ள வாங்க. ஹலோ சார். ஓ மிஸ்டர், நீங்க தானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பர். நீங்க சொல்லுங்க. கதை சொல்லணுமா? அது சரி. உங்களுக்கு வீடு விற்கணும்ல? என்ன? வாட்? அதுக்காக தான் நான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் உங்களுக்கு புது பையரை தேடி கொடுப்பாரு. நீங்க வீட்டை சீக்கிரம் வித்துடலாம். இந்த ஹெல்ப்பை கூட நான் உங்களுக்கு செய்ய மாட்டேனா? பக்கத்து வீட்டுக்காரையாச்சு.